திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் கனமழையால் பாதிக்கப்பட்டோருக்கான முகாம் செயல்படுத்தப்பட்டு வருவதால் அப்பள்ளியில் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இலக்கியா வழங்க கேட்கலாம். இலக்கியா, கூடுதல் விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வந்தது. இதன் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல அதிகபட்சமாக திருத்துறைப்பூண்டியில மழை பதிவாகி இருந்தது. குறிப்பாக பாத்தீங்கன்னா 53.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. இதுல திருத்துறைப்பூண்டியில தான் அதிகப்படியா மழை பதிவாயிருந்தது. அதே மாதிரி விவசாயமும் பாத்தீங்கன்னா அங்க 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர்ல தண்ணீர்ல மூழ்கி இன்னைக்கு அழுகக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. இது தண்ணீரை உடனடியாக வடிய வைக்க வேண்டும் சொல்லிட்டு விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மழையின் காரணமாக ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் புகுந்ததால திருத்துறைப்பூண்டி பகுதியில வீரன் நகர் அப்படின்ற பகுதியில குடியிருக்கக்கூடிய ஒரு 50க்கும் மேற்பட்ட பகுதியில வீட்டுக்குள்ள தண்ணீர் புகுந்தது. சுமார் அங்க 100 குடும்பத்துக்கு மேல வசிச்சுட்டு இருக்காங்க. இதனால அந்த வீட்டுக்குள்ள அவங்க தங்க முடியாம அவங்களை முகாம்ல தங்க வச்சிருந்தாங்க. நேற்றைய தினம் முகாம்ல தங்கி இருக்கக்கூடிய மக்களை நிர்வாகம் சார்பாக, நகராட்சி நிர்வாகம் சார்பாக போய் அவங்களை பார்வையிட்டாங்க. இன்னைக்கு மழை அளவு இன்னைக்கு காலையிலிருந்து மழை இல்லாத காரணத்தினாலும் இன்னும் தண்ணீர் வடியாததுனால முகாம்லயே அவங்க தங்கி இருக்காங்க. அதன் காரணமாக இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில 2 பள்ளிகளுக்கு மட்டும் இன்னைக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டியில சாய்ராம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில 9ஆம் வகுப்பு வரை இன்னைக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி செயின்ட் ஆண்டனி பள்ளியில எல்கேஜில இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இன்னைக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க. இந்த முகாம்ல உள்ள மக்கள் தங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு உணவு ஏற்பாடு, மற்ற குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நகராட்சி நிர்வாக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரமணபிரியா, விரிவான விவரங்களுக்கு நன்றி இலக்கியா.